வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. ஒரு காலத்தில் மூடுபனி நிறைந்த மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் லீலா என்ற கருணையுள்ள பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு வரைய மிகவும் பிடிக்கும். ஆனால் அவளிடம் ஒரு சுண்ணாம்பு துண்டும் ஒரு தேய்ந்த நோட்டுப் புத்தகமும் மட்டுமே இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவள் வேலைகளை முடித்த பிறகு பெரிய ஓக் மரத்தின் கீழ் அமர்ந்து தொலைதூர நிலங்களை கனவு கண்டு தனது புத்தகத்தில் விலங்குகள், அரண்மனைகள் மற்றும் நட்சத்திரங்களை வரைவாள். ஒரு மாலை லீலா சந்தையிலிருந்து வீட்டிற்கு நடந்து செல்லும்போது ஒரு மின்னும் குட்டையின் அருகே ஒரு மின்னும் வண்ணப்பூச்சு தூரிகை கிடப்பதைக் கண்டாள். அது மென்மையாக ஒளிர்ந்தது மற்றும் அவள் கையில் சூடாக உணர்ந்தது. அதன் அருகில் ஒரு குறிப்பு, எளிய விஷயங்களில் மந்திரத்தைக் காண்பவருக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அன்றிரவு அவள் தூரிகையை ஒரு கோப்பை தண்ணீரில் நனைத்து சுவரில் ஒரு பறவையை வரைந்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக பறவை அதன் இறக்கைகளை அசைத்து மகிழ்ச்சியுடன் சிலிர்த்து ஜன்னலுக்கு வெளியே பறந்தது. லீலா மூச்சுத் திணறினாள். வண்ணப்பூச்சு தூரிகை மாயாஜாலமாக இருந்தது. அது அவளுடைய வரைபடங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடும். அடுத்த சில நாட்களை அவள் பட்டாம்பூச்சிகள், முயல்கள் மற்றும் வானத்தில் மிதக்கும் ஒளிரும் விளக்குகளை வரைந்தாள். கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டு ஒவ்வொரு மாலையும் லீலா அடுத்து என்ன படைப்பாள் என்பதை பார்க்க கூடினர். அவளுடைய சிறிய கிராமம் உயிருள்ள கலைகளால் நிறைந்த ஒரு அதிசய பூமியாக மாறியது. ஆனால் ஒரு நாள் பிராஸ்க் என்ற பேராசை கொண்ட மனிதன் மந்திரத் தூரிகையைப் பற்றி கேள்விப்பட்டான். லீலா தூங்கும்போது அவள் வீட்டிற்குள் பதுங்கி அதைத் திருடினான். பிராஸ்க் தங்கத்தையும் புதையலையும் வரைய முயன்றான். ஆனால் அவன் உருவாக்கிய அனைத்தும் தூசியாக நொறுங்கின. தூய்மையான இதயம் உள்ள ஒருவருக்கு மட்டுமே தூரிகை வேலை செய்யும். லீலா மனம் உடைந்தாள். ஆனால் கைவிடவில்லை. அவள் தனது பழைய சுண்ணாம்புக்கல்லை எடுத்து மீண்டும் வரையத் தொடங்கினாள். அவளுடைய கருணையையும் கலை மீதான அன்பையும் பார்த்து மந்திரம் திரும்பியது. இந்த முறை அவள் விரல் நுனியில் அவள் தன் கைகளால் வரைந்த அனைத்தும் மின்னவும் உயிர் பெறவும் தொடங்கியது. அப்போதிருந்து லீலா கிராமக் குழந்தைகளுக்கு அவர்களின் கனவுகளை நம்பவும் மகிழ்ச்சியுடன் வரையவும் கற்றுக் கொடுத்தாள். மந்திரத் தூரிகை மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை. ஆனால் கிராமம் வண்ணத்தாலும் சிரிப்பாலும் நிறைந்திருந்தது. உயரமான மரங்களும் பாடும் பறவைகளும் நிறைந்த ஒரு பசுமையான காட்டில் ஃபெலிக்ஸ் என்ற ஒரு புத்திசாலி சிறிய நரி வசித்து வந்தது. அவர் வேகமானவர், புத்திசாலி, புதிர்களை தீர்ப்பதில் விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் ஃபெலிக்ஸ் எதையும் விட அதிகமாக விரும்பியது பறவைகளைப் போல பறப்பது. ஒவ்வொரு காலையிலும் சிட்டுக்குருவிகள் மற்றும் கழுகுகள் வானத்தில் பறப்பதை பார்த்தார். ஓ, மேகங்களுக்கு மத்தியில் மிதப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று அவர் பெருமூச்சு விட்டார். மற்ற விலங்குகள் கனிவாக சிரித்தன. நரிகள் பறக்காது, ஃபெலிக்ஸ் என்று ஆந்தை சொன்னது. நீ ஓடும்படி செய்யப்பட்டாய், பறக்க அல்ல. ஆனால் ஃபெலிக்ஸ் கைவிடவில்லை. காட்டுத்தளத்திலிருந்து இறகுகளைச் சேகரித்து கொடிகளால் தன் கைகளில் கட்டினான். அவன் மிக உயரமான மலையில் ஏறி குதித்தான். ஆனால் அவன் விழுந்து உருண்டு ஒரு புதரில் இறங்கினான். ஆனாலும் அவன் சிரித்துக்கொண்டே, நான் வேறு வழியில் முயற்சிக்க வேண்டும் என்றான். மறுநாள் பெரிய இலைகள் மற்றும் கிளைகளிலிருந்து இறக்கைகளை உருவாக்கினான். அவன் ஓடி குதித்தான். ஒரு பெரிய தெறிப்புடன் சேற்று குளத்தில் இறங்கினான். தவளைகள் சிரித்தன. ஆனால் ஃபெலிக்ஸ் சேற்றை மட்டும் அசைத்து யோசித்துக் கொண்டே இருந்தான். இறுதியாக அவர் டோரா என்ற ஞானமுள்ள வயதான ஆமையை பார்வையிட்டார். அவள் கவனமாகக் கேட்டு புன்னகைத்தாள். ஃபெலிக்ஸ், உனக்கு இறக்கைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் புத்திசாலித்தனமான மனமே உன் பலம். அதைப் பயன்படுத்து. ஈர்க்கப்பட்ட பெலிக்ஸுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மூங்கில், துணி மற்றும் கயிறு ஆகியவற்றால் ஒரு கிளைட்டரை உருவாக்கினான். பறவைகளின் உதவியுடன் அதை மலையின் மேல் இழுத்துச் சென்றான். காற்று வீசும்போது பெலிக்ஸ் ஓடி விளிம்பிலிருந்து குதித்தான். உயர்ந்தான்.
அவன் வானத்தில் மெதுவாக சறுக்கிச் சென்றான். அவன் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. கீழே உள்ள அனைத்து விலங்குகளும் ஆரவாரம் செய்தன. பெலிக்ஸ் அதைச் செய்தான். இறக்கைகளால் அல்ல, உறுதியுடனும் மூளையுடனும். அன்று முதல் பெலிக்ஸ் ஒரு சிறிய வனப்புராணக் கதையானான். அவன் பறக்கவில்லை. மற்ற விலங்குகளுக்கு பெரிய கனவுகளை காணக் கற்றுக் கொடுத்தான். அவற்றின் கனவுகள் சாத்தியமற்றதாகத் தோன்றினாலும் கூட.